கிறிஸ்துவுக்குள் என் அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் தேவனுடைய சத்தத்தை குறித்த தியானத்தை நான் கொண்டு வருகிறதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த முறை நாம் பார்த்தது போல தேவனுடைய சத்தத்தை நாம் கவனித்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியான செய்தியாக ஆகாருக்கு உண்டான சத்தம், அவளுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட தேவ சத்தம் இன்றைக்கு நாம் தியானத்தில் கொண்டு வருவோம். ஆகார் ஆபிரகாம் சாராளுக்கு வேலைக்காரியாக, அடிமை பெண்ணாக கொண்டு வரப்படுகிறார். நன்றாக பணிவிடை செய்து கொண்டிருக்கிறாள். ஆனால் திடீரென்று சாராளுக்கு அவள் மீது மனக்கசப்பு வந்து விடுகிறது. அவளை வீட்டை விட்டு வெளியேற்றுங்கள் என்று ஆபிரகாமுக்கு சொல்லுகிறாள். ஆபிரகாமும் அந்த வார்த்தைக்கு உட்பட்டு ஆகாரை, பிள்ளையையும் விரட்டி விடுகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்பொழுது வேதம் சொல்லுகிறது, ஆகாரே எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய், நீ உன் ஆட்சியாரிடத்திற்கு திரும்பி போய் அவள் கையில் அடங்கி இரு என்று வேதம் ஆதியாகமம் 16:8-9 ஆகிய வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய சத்தம் அவளுக்கு வருகிறது, நீ எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய், நீ போய் அவளுடைய பலத்த கைக்குள் அடங்கி இரு என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, வேதம் நமக்கு சொல்லுகிறது ஆண்டவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருக்க வேண்டும் என்று. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று 1 பேதுரு 5:6 சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய பலத்த கைக்குள் நாம் அடங்கியிருக்கும் பொழுது ஒரு நாள் அவர் ஏற்ற காலத்திலே நம்மை உயர்த்த வல்லமை படைத்தவராக இருக்கிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? எஜமானனாகிய கிறிஸ்து சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் கீழ்ப்படுகிறோமா? எஜமானனாகிய கிறிஸ்து சொல்லுகிற ஒவ்வொரு வசனங்களுக்கும் நாம் கீழ்ப்பட்டு நடக்கிறோமா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக காணப்படுகிறோம். சாராளுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை ஆகார் திரும்பி போய் முன்பு செய்தபடியே செய்தாள் என்று பார்க்கிறோம். உண்மையும் உத்தமமாய் அவள் அடங்கியிருந்து பணிவிடை செய்தாள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நமக்கும் வர வேண்டும். கீழ்ப்படுகிற தன்மை நமக்கு உண்டாக வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் அவளுக்கு போய் அடங்கியிருந்தாள் என்று பார்க்கிறோம். அப்படி நாமும் அடங்கியிருக்கிற அமைதியிலுள்ள ஜீவனம் பண்ண நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். என் அன்புக்குரியவர்களை, மீண்டும் ஒரு பிரச்சனை வருகிறது. அந்த பிரச்சனை நிமித்தம் ஆகாரையும் பிள்ளையும் நீங்கள் அனுப்பிவிட வேண்டும் என்று ஆபிரகாமுக்கு அவள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதை கேட்ட ஆபிரகாமும் ஆகாரையும் அவள் பிள்ளையையும் அனுப்பிவிடுகிறான். அவள் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்து பிள்ளை தண்ணீர் இல்லாமல் சாகிறதை, மனமில்லாமல் ஆண்டவரிடத்தில் போய் அழுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, வேலைக்காரர்கள் நாம் அடங்கியிருந்து நம்முடைய பணிகளை செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உன்னத பணி நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து உணர்ந்து நாம் செயல்படுகிறவர்களாக இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆம், ஆபிரகாம் ஆகாரையும் அவன் பிள்ளையையும் அனுப்பிவிடுவது எப்படி சாத்தியமோ அப்படி ஒருவேளை நாம் தள்ளப்பட்டிருக்கலாம், அலைய விடப்பட்டிருக்கலாம். அந்த நேரங்களிலெல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படியே ஆபிரகாம் செய்தது நியாயமாய் இல்லாமல் போனாலும் சாராளுடைய வார்த்தைக்கு இணங்கி அவன் செய்தான். ஆம், நமக்கும் இப்படிப்பட்ட நிலைமைகள் வந்தால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இருப்போம்? ஆதியாகமம் 21:20 சொல்லுகிறது, தேவன் பிள்ளையுடனே இருந்தார்,
அவள் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில் வித்தையிலே வல்லவனானான் என்று வேதம் நமக்கு அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி அடங்கியிருந்ததினாலே அவளை ஆண்டவர் கைவிடப்படவில்லை. அவளுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து போய் அவள் கையின் கீழ் அடங்கியிருந்ததினாலே அவள் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அவள் பிள்ளையையும் யுத்தத்தில் வல்லவனாயிருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். வில் வித்தையில் வல்லவனாயிருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி ஆண்டவர் இஸ்மவேலையும் ஆசீர்வதித்து உண்மையானால் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் நாம் சொல்லியிருக்கின்ற திருப்பணிகளை கடமைக்கென்றல்ல, கட்டாயத்துக்கென்றல்ல, முழு மனதோடு நாம் செயல்படும் பொழுது ஆண்டவர் நம் மீது பிரியம் கொண்டு ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிருங்கள் என்ற வார்த்தை நம்மிலே கிரியை செய்யும். நாம் அடங்கியிருப்போம். வேதவசனம் சொல்லுகிறது கொலோசியர் 3:22 வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக, கபடமில்லாத இருதயத்தோடே ஊழியம் செய்யுங்கள். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்ற வேத வசனம் நமக்கு எச்சரிப்பை கொடுக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். அவர் நம்மை ஒரு நாள் உயர்த்துவார். எபேசியர் 6:5-8 வரை நாம் வாசிப்போமானால், மனுஷருக்கு விரிமையாக இருக்க விரும்புகிறவர்களாக, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், கபடமில்லாத மனது நமக்கு வர வேண்டும். சுத்த இருதயம் நம்மளே சிருஷ்டிக்கப்பட வேண்டும். அப்பொழுது நாம் எல்லாவற்றையும் அடங்கி முடங்கி கீழ்ப்படிந்து காணப்படும் பொழுது ஆண்டவர் ஒரு நாள் ஏற்ற காலத்திலே நம்மை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல் மனதோடே ஊழியம் செய்வோம். ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். ஆமேன், ஆமேன். மீண்டும் ஒரு நாள் தேவ சத்தத்தை கேட்க ஆயத்தமாயிருப்போம். கடவுள் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன், ஆமேன்.